வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 9. நிறைமதியின் கனல் வீசும் விழிகளை பார்த்த மன்மன், அடே பாவி, ஏண்டா கொழுந்து விட்டு எரியிற நெருப்புல மேல என்ன கொப்பரைய கொட்டுற என்று முகேஷை வரைமுறையின்றி மனதினில் வார்த்தைகளால் வறுத்தெடுத்தான். நம் மதியின் அண்ணனும் அதற்கும் மேல் அவளின் வயிற்றெரிச்சலை அமோகமாக கிளப்பிக் கொண்டிருந்தான். ஹே, இப்பதான் உங்க 2 பேரையும் நான் சரியா பாக்குறேன் என விழிகளை உருட்டி விட்டு, அம்மா நீங்க வேடிக்கை பாத்தீங்களா? எதிரியும் ஒரே நேரத்துல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சரி காமெடி என்று அடக்க மாட்டாமல் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான். முகேஷின் ரசனை கெட்ட கேலியில் அவளை பொறுத்தவரை ஆத்திரத்தில் முகம் சிவந்தவள் விறுவிறுவென்று உணவு கூடத்திற்கு தனியாக சென்றாள். திவ்யமாய் மொத்தமாய் எனக்கு எதிராக அனைத்தையும் பேசி ஊற்றி மூடிவிட்டான் என நொந்து போய் நின்றான் மனு. சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்ட கல்பனாதான், டேய் என்று மகனை அதட்டிவிட்டு விழிகளால் மதியை சுட்டி காட்டினார். அதன் பின்னரே தன் தவறை உணர்ந்தவன் சமாளிப்பாக மனைவிடம் சிரித்து வைத்து, சரி போலாமா என்றவர் வேகமாக உணவறைக்குள் நுழைந்தான். நான் வரல, கொஞ்சம் மறந்திருந்தவளே முழுசா கிளப்பி விட்டுட்டு என்ன வேற கூப்பிடுறியா நீ என்று முறைத்தான் அவன். அது சும்மா மாமா, விளையாட்டே பேசின. அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. ஆமா ஆமா, உன் தங்கச்சியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. சரி சரி வாங்க மாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் 2 பேரும் இப்படி கண்ணாமூச்சி ஆடிட்டே இருப்பீங்க என்று அவன் கரம் பற்றி உள்ளே இழுத்து சென்றான். முகேஷ் பழைய சம்பவத்தை நினைத்து ஆறுதல் சொல்லியிருந்தாலும் அது புதிய பிரச்சனைக்கும் சரியாக பொருந்தி போவதை யோசனையுடன் உணர்ந்தபடி சென்று அவர்களோடு அமர்ந்தான் மன்மன். முதலில் மதி, அவளை தொடர்ந்து கல்பனா, முகேஷ் என்று அமர்ந்திருக்க கடைசியாக இருந்தவனுக்கு அவளுடைய முகத்தை கூட சரியாக பார்க்க முடியவில்லை. என்ன கொடுமைக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று புலம்புபவனின் குரல் முகேஷை சென்று அடைந்து விட்டதோ என்னவோ. அவன் இவனோடு லொட லொட என்று வளவளக்க ஆரம்பித்து விட்டான். அம்மா போதும், நான் எந்திரிச்சுக்கிறேன் என கல்பனாவிடம் கூறிவிட்டு எழுந்த நெறிமதி தன் போக்கில் நேராக சென்று கை கழுவி வந்தாள். ஓகேமா, நான் வீட்டுக்கு போறேன், குட் நைட் என்று கிளம்பி விட்டாள். ஏய், நீ எப்படி தனியா போவ? அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ கூட்டிட்டு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் இங்க மண்டபத்துலதான் தங்குவேன், நீ முகேஷோட கிளம்பு. அம்மாவின் சொல் கேட்டு, ஆமாமா, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, இதோ நான் முடிச்சிருவேன் என்று வேகமாக உணவை அள்ளி வாய்க்குள் திணித்தான் முகேஷ். அதை கண்டு சங்கடமானவள், ஆனா நீ மெதுவா சாப்பிட்டு, நான் வெயிட் பண்றேன் என்று எதிரே இருந்த காலி வரிசையில் சென்று அமர்ந்தாள் பெண். மதி தன் எதிரே அமரவும் இவ்வளவு நேரமாக காதில் ரத்தம் வருகின்ற அளவு மாமன் மகனின் பேச்சை சகித்துக் கொண்டு கேட்டிருந்தது வீண் போகவில்லை என்று தனக்கு கிடைத்த ஜாக்பாட்டில் குஷியாகி சுவாரஸ்யமாக அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டான் மன்மன். கல்பனாவின் பார்வைக்கு தெரியாமல் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டவனுக்கு நடுவில் இருந்த முகேஷ் முழு வீச்சில் உணவில் கவனம் செலுத்தியது மிகவும் வசதியாக போயிற்று. அண்ணன் நிதானமா சாப்பிட்டோம் பாவம் என்ற அவசரத்தில் எதிரே அமர்ந்து விட்டவளுக்கு தாமதமாகத்தான் மனுவின் நினைவு மூளையில் உரைத்தது. அதன்பின் சிறு பிள்ளை போல் பதறி எழுந்து வேறு இடம் செல்வது என்பது அசிங்கமாக தோன்றும் என்றே அசையாது வீற்றிருந்தாள் அவள். மன்மந்தின் விழிகளை எதிர்கொள்ள பிடித்தமின்றி பாராமுகமாக முகத்தை வேறுபுறம் திருப்பி இருந்தவளின் உள்ளுணர்வு அவனின் குறுகுறு பார்வையை அவளுக்கு சரியாக உணர்த்த, இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் என்று கடுகடுவன உர்ரென்று அமர்ந்திருந்தாள் நெறிமதி. அவளின் நிலை புரிந்து ஒருபுறம் சிரிப்பும் மறுபுறம் வருத்தமும் என முரண்பட்ட உணர்வில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தான் நம் நாயகன். கிளம்பமதி என்றவாறு சகோதரனுடன் அமைதியாக நடந்தாள் அவள். மண்டபத்தின் வாயிலை அடைந்தவுடன் அருகில் வந்தவனிடம் திரும்பி, சரி மாமா, குட் நைட், காலையில பாக்கலாம் என அவன் கரம் பிடித்து அழுத்திவிட்டு கிளம்பினான் முகேஷ். ஓகே பாரு என்று அவன் தோள் தட்டியவனின் விழிகள் இவனுக்கு எதிர் திசையில் முகத்தை திருப்பிக் கொண்டு இருந்தவளின் மீது ஒருமுறை படிந்து மீண்டதற்கு அடையாளமாக அவனிடம் இருந்த மெல்லிய உஷ்ண பெருமூச்சொன்று ஏக்கத்துடன் வெளியேறியது. சரியான அழுத்தக்காரி, பிடிவாத பிடிச்சவன் இவளெல்லாம் என்றவனின் மனம் அதற்கு மேல் சிந்திக்க முடியாமல் சோர்ந்து போக தளர் நடையுடன் தன்னரை நோக்கி சென்றான் மன்மன். முன்தின இரவு முழுவதும் பல்வேறு மனக்கவலைகளினால் சரியான உறக்கமின்றி தவித்திருந்தவள் அப்பொழுதுதான் லேசாக கண்ணாயிர ஆரம்பித்திருந்தாள். அந்த விடியற் காலை 4 மணி அளவில் ஜோதி வந்து அவளை உலுக்கி எழுப்பி விடவும் அடித்து பிடித்து எழுந்தவள் அன்னையை கண்டு மலங்க மலங்க விழித்தாள். என்னம்மா? மகளின் முகத்தை கூர்ந்து பார்த்திருந்தவர், குளிச்சு கிளம்பி மண்டபத்துக்கு போவேன் பாப்பா, நான் தயாரிட்டேன், நீ எந்திரிச்சனா உனக்கு வேண்டதை எடுத்து கொடுத்துட்டு நானும் மத்த வெளியில பாக்குறதுக்கு சரியா இருக்கும் என்றார் கவலையுடன். தோ குளிக்க போறேன் என்றவளுக்கு அங்கே சென்றால் மீண்டும் மனுவை எதிர்கொள்ள வேண்டுமே என்கிற பதற்றம் இதயத்தை பிசைந்தது. தன்னிடம் எதையோ கேட்கவோ பேசவோ அவன் முயற்சிக்கவில்லை என்றாலும் அவன் மீது இவளுக்கு எத்தனைதான் கோபம் இருந்தாலும்
இவள் மனதிற்கு புரியாத ஏதோ ஒன்று கத்தரியின் உள்ளிருந்து நெளியும் புழுவாக அவளை குடையோ குடையென்று குடைந்து இயல்பாய் இருக்க விடாமல் இம்சித்தது. மதி என ஜோதி அவள் தோளை தொடவும் விருட்டென்று எழுந்தவள், இது போறேமா என்று வேகமாக குளியலறைக்கு சென்றாள். துண்டெல்லாம் யாரு எடுத்துட்டு போவாங்க? ஓ என்று மீண்டும் வந்து கட்டிலில் கிடந்தவற்றை அள்ளி எடுத்து செல்லும் மகளை பயத்துடன் பார்த்தவர் நெஞ்சில் கை வைத்தபடி அப்படியே அமர்ந்து விட்டார். நேற்றிலிருந்து என்னவாயிற்று இந்த பெண்ணிற்கு? கடவுளே, இவள் நடந்து கொள்ளும் விதம் எதுவுமே சரியில்லையே. திருமணம் வேண்டாம் என்கிறாள், தன் உணர்வில் இல்லாமல் மனம் போன போக்கில் செயல்படுகிறாள். நேற்றிரவு தலைவலி என்று மனமேடையில் நிற்காமல் அறைக்கு சென்று படுத்து விட்டாள். நம்மிடமிருந்து எதையாவது மறைக்கிறாளா? என்ன பிரச்சனைன்னு தெரியவில்லையே. அம்மா, இந்த புடவை தானே என்று வினவும் மகளை நிமிர்ந்து பார்த்தவர் மெல்ல தலையசைக்க அதை எடுத்து தன் உடலில் சுற்ற ஆரம்பித்தாள் நிறைமதி. மெஜந்தா நிறத்தில் கையகல தங்க சரிகை கொண்ட மென்பட்டு புடவை அவள் மேனியோடு அம்சமாய் ஒட்டி அவளுக்கு வெகு அழகாக பொருந்தியது. புடவை முந்தானையை மடிப்பெடுத்து பின் செய்யும் பொழுது அவளையும் அறியாமல் மனம் மன்மந்திடம் தாவியது. நேற்று என்னுடைய புடவைக்கு பொருத்தமாக அவன் எப்படி உடை அணிந்து வந்திருப்பான்? இன்று இந்த நிறத்தில் அவனிடம் எதுவும் சட்டை இருக்குமா? ஆனால் பொதுவாக ஆண்கள் இந்த நிறத்தில் எல்லாம் சட்டை அணிய மாட்டார்களே. மதி, இந்த புடவைக்கு பொருத்தமா கல் நெக்லஸ் கல் ஜிமிக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோ. சரிம்மா. என்ன பிரச்சனைன்னு இவள்கிட்ட கேட்கலாமா? வேண்டாம். சுற்றிலும் உறவினர்கள் இருக்கும் சூழ்நிலையில் தனிமையில் பேசுவது கூட ஆபத்துதான். திருமணம் முடியட்டும். இன்றிரவு எப்படியாவது இவளிடம் விஷயத்தை வாங்கிவிட வேண்டும். அம்மா, இது போட்டு விடுங்க என்று தன்னிடம் நெக்லஸை நீட்டுபவனிடமிருந்து அதை வாங்கியவர் சங்கிலியில் கொக்கியை மாட்டி அழுத்தி விட்டார். சரி, நீ குமரேச அப்பாவோட மண்டபத்துக்கு கிளம்பிடுறியா? நானும் அப்பாவும் எல்லாரும் கிளம்பணும்னு வீட்டை பூட்டிட்டு வரோம் என்ற மகளை அவருடன் அனுப்பி வைத்துவிட்டு சன்ன பெருமூச்சுடன் அடுத்த வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார் ஜோதி. ஹரிஷோட கல்யாணம் வருது அப்படின்னு மாத்தி மாத்தி அதை ஒட்டி பல திட்டங்கள் இப்ப நான் போட்டது போல இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் முடிச்சுட பாருங்களேன் என்று குமரேசனிடம் நண்பர் ஒருவர் கேலியாக பேசிக் கொண்டிருக்க புன்னகையுடன் அதை கேட்டபடி அருகில் நின்றிருந்தார் முத்துக்குமார். திருமண வைபவம் முடிந்து மணமக்களுக்கு பரிசு அளிக்கவும் அவர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்ளவும் என மேடையில் உறவினர் மற்றும் நட்புகளின் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. ஏன்பா முத்து, புள்ள ரொம்பவும் கலப்பா தெரியறாளே. நேற்றே தலைவலின்னு அவ ஓய்வெடுத்ததா கல்பனா சொன்னா. பேசாம மதிய கீழே வந்து இங்க சேர்ல உட்காந்துக்க சொல்லு என்று நண்பனை முடுக்கினார் குமரேசன். நீ சும்மா இருப்பா, அவளுக்கு முடியலன்னா எதை பத்தி யோசிக்க மாட்டா, தன்னால கீழே இறங்கி வந்துருவா. சகோதரனுக்கு வருகின்ற மொய் பணத்தையும் அன்பளிப்பையும் பொறுப்பாய் மேடையில் நின்று வாங்கி வைத்துக் கொண்டிருக்கும் மகளை பார்த்தபடி கேலியுடன் கூறினார் முத்து. அவளின் குணம் அறிந்தவரும் அதுவும் சரிதான் என ஒத்துக்கொண்டு வேறு விஷயங்களை பேச துவங்கினார். காலையில் வந்ததிலிருந்தே மதியின் மீது வைத்த பார்வையை அகற்ற முடியாமல் அவ்வப்பொழுது சுற்றமுடர்ந்து சிரமப்பட்டு மீட்டெடுத்துக் கொண்டிருந்த மன்மத் அவளை அடையும் வழி தெரியாது கலங்கி போய் அமர்ந்திருந்தான். நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வில் அவளின் மீதான அவனின் உரிமை பற்றியும் அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. மனு மதியின் கண்ணாமூச்சி விளையாட்டு ஒருபுறம் இருக்க எவரின் கவனத்தையும் கவராதிருந்த இந்த ஊமை நாடகம் சரியாக அலமேலுவின் கழுகு கண்களில் பட்டு கடந்த 1 மணி நேரமாக பேரனை கண்கொத்தி பாம்பாக கவனித்திருந்தார் அவர். அறையில் இருந்தவர்களை எல்லாம் சீக்கிரமாக மண்டபத்திற்கு போகலாம் என வேகமாக கிளம்ப செய்திருந்தவன் இங்கு வந்ததிலிருந்து நிறைமதியையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதைக் கண்டு மனதிற்குள் திடுக்கிட்டார் அவர். இரவு நிகழ்ச்சிகளின் பொழுது மதி பாதியிலேயே மேடையிலிருந்து அறைக்கு சென்று விடவும் அருகில் இருந்தாலும் பேரனின் மனதையும் பார்வையையும் தெரிந்து கொள்ளாமல் இருந்தவருக்கு இப்பொழுது லேசாக விஷயம் பிடிபட்டது போல் இருந்தது. ஆனால் அதை அவர் மனம் விரும்பவில்லை. அவரை பொறுத்தவரை நிறைமதி எப்பொழுதும் ஒரு கட்டுக்குள் அடங்காமல் வளர்ந்து நிற்பவள். பெரியவர் சிறியவர் வித்தியாசமின்றி தன் மனதில் சரியென தோன்றும் விஷயங்களுக்காக எவரிடமும் வாதத்தில் ஈடுபட தயங்காதவள். அவளையெல்லாம் தன் வீட்டிற்கு மருமகளாக தன்னால் அழைத்துக் கொள்ள முடியாது என்று உறுதி கொண்டவர் உடனே பேரனை வேகமாக அழைத்தார். மனு, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, நாம கொஞ்ச நேரம் ஓய்வா ரூமுக்கு போயிட்டு வரலாமா? என அவரிடம் திரும்பியவன், நீங்களும் தாத்தாவும் வேணும்னா கிளம்புங்க பாட்டேன், எப்படியும் சாயங்காலத்துக்குள்ள ஊருக்கு கிளம்பணும், அது வரைக்கும் நான் இங்கே மத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் என்றான் பேரன் அமைதியாக. இவன் பார்க்க மட்டும் செய்யாமல் அவளிடம் எதுவும் பேச வேறு செய்து விடுவானோ என திக்கென்று அதிர்ந்தவர், இல்ல இருக்கணுப்பா, நீ சொல்றது சரிதான், ஓய்வு நாம நைட்டு வீட்டுக்கு போய் கூட எடுத்துக்கலாம் என்று சமாளித்தவாறு அவனை அவளிடம் இருந்து திசை திருப்பும் வழி புரியாது தவிக்கத் தொடங்கினார். தனது கூறிய வழிகளால் நிறைமதியை அவர் பலமுறை படம் பிடித்தும் அவளின் கடைக்கண் பார்வை கூட மன்மத்புரம் திரும்பாதது கண்டு சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்டார் மூதாட்டி. பரவாயில்லை, அந்த திமிர் பிடிச்சவள்கிட்ட இன்னமும் அதே ரோஷன்தான் குடிகொண்டு இருக்கு போல இருக்கு என்று அலட்சியமாய் எண்ணிக்கொண்டவருக்கு அவள் பருவம் அடைந்த பொழுது சீர் கொடுக்கவென்று வாங்கி சென்ற தங்கச் சங்கிலியை அவள் ஏற்க பறத்து விட்டதாக அதே வேகத்தில் திருப்பி கொண்டு வந்து தன்னிடம் கொடுத்து மருமகள் பெருமையுடன் புலம்பியது நினைவு வந்தது. மனோ,
நாம போய் அப்படி உட்காரலாமா என்று மேடையை பாதி அளவிற்கு மறைக்கும் ஒரு இடத்தை சுட்டி காண்பித்து கேட்டார் அலமேலு. என்ன பாட்டி என்றான் அவன் அலுப்புடன். இல்லப்பா, இங்க மேடையோட முன்னால அமர்ந்திருக்கிறது கொஞ்சம் போறவங்க வர்றவங்க எல்லாம் கவனத்தையும் கவருபடியா இருக்குல்ல, அங்கன்னா கொஞ்சம் தளர்வா கால் நீட்டி உட்காந்துக்குவேன். சரி வாங்க, அதுக்குதான் உங்களை ரூம்க்கு போக சொன்னேன் என்று எழுந்தவன் பாட்டியின் கரம் பற்றி அழைத்து சென்றான். உன்னை இந்த மாதிரி நிலைமையில் இங்கே தனியாக விட்டு செல்வதா? நீ எந்த நேரத்தில் என்ன செய்வாயோ என்று அங்கே அறைக்குள் கிடந்து புலம்பி தவிப்பதற்கு பதிலாக நான் உன்னை என் கண் பார்வையில் நிம்மதியாக வைத்துக் கொள்வேன். அலமேலு காண்பித்த இடத்தில் வந்து அமர்ந்தவனுக்கு அங்கிருந்து நிறைமதியை சரியாக பார்க்க முடியாமல் எரிச்சல் மூண்டது. இதென்ன, இங்கிருந்து பார்த்தால் அவள் முகம் சரியாகவே தெரியவில்லையே என தவித்தவனுக்கு பாட்டி அதற்காகத்தான் தன்னை இப்படி தள்ளி கொண்டு வந்துவிட்டார் என்று சிறிதும் சந்தேகம் தோன்றவில்லை. ஏமாற்றத்தில் சுருங்கிய பேரனின் முகம் கண்டு நிம்மதி அடைந்தவர் நிதானமாக அக்கம் பக்கத்தில் உள்ளோரை பார்வையால் அலச ஆரம்பித்தார். இவர்களுக்கு சிறிது தள்ளி வலது புறத்தில் ஒரு குடும்பம் அமர்ந்திருந்தது. கிட்டத்தட்ட மனுவின் வயதுடைய இளைஞன் ஒருவனும் அவனுடைய அப்பா, அம்மா, மூத்த சகோதரி போன்று இருந்தவர்கள் குடும்பம் சகிதமாக அமர்ந்து மேடையை பார்த்து தங்களுக்குள் எதையோ கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். அடுத்த 10 நிமிடங்களில் இப்படி உட்கார் பாப்பா என்கிற நவநீதத்தின் குரலில் அலமேலு திரும்பி அருகினில் பார்க்க சற்று முன் அவர் பார்த்திருந்த குடும்பத்தினரிடம் மதியை அழைத்து வந்து அமர வைத்துக் கொண்டிருந்தார் அவர். என்ன பாட்டி என்று அவரிடம் கேட்டவாறே மற்றவரிடம் பொதுவாக முருவளித்துவிட்டு அங்கிருந்த நாற்காலியில் தயக்கத்துடன் அமர்ந்தாள் நிறைமதி. அருகில் வரும்பொழுதே புருவ மத்தியில் சிறு முடிச்சுடன் தன்னை கூறு போடும் மன்வந்தின் பார்வையை மின்னல் வேகத்தில் கண்டுவிட்டு விழிகளை படக்கென்று வேறுபுறம் திருப்பிக் கொண்டு வந்தவளுக்கு அவன் பார்வை வட்டத்தில் அமர்வது அதிக சங்கடமாக இருந்தது. காலையிலிருந்து மாற்றி மாற்றி தான் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தவளுக்கு தற்காலிகமாக அவனின் நினைவு ஒதுங்கி போயிருந்தது. இவதான் என் பேத்தி நிறமதி. நான் சொன்னேன்ல, புத்திசாலி பொண்ணு. இங்க உள்ள ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா என்று அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார் நவநீதம். அவளிடம் அவர்களின் உறவு முறையை அவர் எடுத்து கூறவும் மீண்டும் அவர்களிடம் மதி ஒரு பொதுவான புன்னகையை சிந்த மனுவின் உடலோ ஏதோ ஒரு யூகத்தில் விரைத்து இறுகியது. அங்கே இருந்தவன் இவளிடம் ஹாய் என எதையோ பேச முயல வெடுக்கென்று பெரும் ஓசையுடன் நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்த மன்வன் விறுவிறுவென்று மண்டபத்தின் தோட்டத்திற்கு செல்லும் பக்கவாட்டு வாயிலில் சென்று நின்று கொண்டு தனது அலைபேசியை கையில் எடுத்து சம்பந்தமில்லாமல் அதை நோண்ட ஆரம்பித்தான். அவன் எழுந்த வேகத்தில் மதியின் தேகம் அவளையும் அறியாமல் ஒருமுறை அதிர்ந்து அடங்கியது. இங்கிருந்து பார்க்கும் பொழுதே அவனின் இறுகிய முகம் பக்கவாட்டில் நன்றாக தெரிய என்னவென்று புரியாமல் இவளின் இதயம் தடதடவென்று அடித்துக் கொண்டது. அவளை சுற்றி அமர்ந்திருந்தவர்களின் பார்வையும் ஒன்றும் புரியாமல் ஒருமுறை அவனை தொட்டு மீண்டு விட்டு தங்களின் பழைய உரையாடலை தொடர்ந்தது. மனுவின் நடவடிக்கையால் அங்கு நடப்பதை தற்பொழுது புரிந்து கொண்ட அலமேலுவிற்கும் பேரனின் கோபம் பார்த்து ஒரு கணம் மனம் பதபதைத்துதான் போனது. மதி, நேத்திக்கு நைட்டே உன்னை பார்த்து பிடிச்சு போய் இவங்க மகனுக்கு என்கிட்ட பொண்ணு கேட்டாங்க. சரி, முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலான்னு விட்டுட்டேன். இப்ப ஊரு கிளம்புறதால அவங்க உறவினர்ங்கிற முறையிலாவது எங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்துங்களேன்னு இந்த அத்தை கேலி செய்யவும் தான் உன்னை உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்தேன் என்று சிரித்தார் நவநீதம். அதை கேட்டு மதியின் முகம் பேயறந்தது போல் மாற விழிகள் அவளையும் அறியாமல் மன்வந்திடம் 4 கால் பாய்ச்சலில் மின்னலென பாய்ந்தோடியது. அவன் கோபத்தின் காரணம் இப்பொழுது இவளுக்கு தெளிவாக புரிய அச்சத்தில் நெஞ்சம் படபடக்க செய்வதறியாது நடுங்கி போய் அமர்ந்திருந்தாள் அவள். அவர்கள் பேசுவதை பார்த்திருந்த அலமேலு சிறிது நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டவர் பேரனை சமாதானப்படுத்த என்று எழுந்து மெதுவாக அவன் அருகே சென்றார். நிறைமதிதான் அவனையே பதற்றத்தோடு பார்த்திருந்தாளே தவிர மன்வந்தின் பார்வை மறந்தும் அவள் புறம் திரும்பவே இல்லை. மனோ என்றவன் அவரிடம் திரும்பாமல் வெளியே வெறித்தபடி நிற்க அவன் மனம் தனக்கு தெரிந்து விட்டதாக காண்பித்துக் கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்த மூதாட்டி அவனிடம் கவனமாக பேச்சு கொடுத்து அங்கிருந்து பேரனை கிளப்ப முயன்றார். ஏன்பா அப்படி வந்து தனியா வெயில்ல நிக்கிற? என் வாழ்க்கையே இப்படிதான் கொடும் வெயில்ல காயுது, இப்ப இதுக்கு என்ன என்றான் அவன் விட்டேற்றியாக. பேரனின் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்ததற்கு அவரும் ஒரு காரணம் என்பதால் துக்கம் தொண்டையை அடைக்க கலங்கிய விழிகளோடு அவன் தோளை தொட்டவர், உனக்கு என்னடா ராஜா என்று அவர் மேலே பேசும் முன் கடும் சீற்றத்துடன் திரும்பினான் மன்வன். போதும், உங்ககிட்ட எந்த சமாதானமும் எனக்கு தேவையில்ல, எல்லாம் கேட்டு கேட்டு வெறுத்து போயிடுச்சு என அடிக்குரலில் கத்தியவன், இன்னமும் நான் எதை சகிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கடத்த வேணுமோ தெரியல என்றான் முழுமையாக வாழ்க்கையை வெறுத்து விட்டவனாக. இது என்ன பேச்சு? வாழ்க்கை முடிந்து வயோதகத்தில் தள்ளாடி கொண்டிருப்பவன் போல் என்று நெஞ்சம் பதித்தவர் அதற்கு மேல் தன் பேரனின் துயர் தாங்க முடியாது தன்னுடைய அகம்பாவம் விட்டு கீழிறங்கி வந்தார். நீ மதிய விரும்புறியாப்பா என்றார் தயக்கத்துடன். ஒரு முழு நிமிடம் அசையாமல் அப்படியே நின்றிருந்தவன் பின் மெதுவாக திரும்பி அவரை நேர்பார்வையாக வெறித்து, அவ யார் தெரியுமா என்றான் கோபமாக. இவன் என்ன சொல்ல வருகிறான்?
கண்கள் இடுங்க தன்னை புரியாமல் பார்த்தவரை சலிக்காமல் எதிர்பார்வை பார்த்துவிட்டு, 6 மாசங்களுக்கு முன்னாடி நான் தாலி கட்டின என்னோட பொண்டாட்டி தான். இன்னைக்கு இங்க இன்னொருத்தருக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க இவள என்று முகம் முழுவதும் ஆத்திரத்தில் சிவந்திருக்க, பல்லடுக்கில் பேசியவனின் பேச்சை கேட்டு உச்சபட்ச அதிர்ச்சியில் அலமேலுவிற்கு மயக்கமே வருவது போல் இருந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.